எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஜிஎஸ்டி சம்பந்தமாக ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதை பற்றியதான் ஒரு காணொளி நிகழ்ச்சி. ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் இன்னும் 2 மாதங்களில் 8 ஆண்டுகள் வரப்போகிறது. ஆக பல்வேறு லிட்டிகேஷன், பல்வேறு ஜிஎஸ்டி சம்பந்தமான சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது இதுவரை ஜிஎஸ்டி அப்பீல் ஆபீஸ் தான் நாங்கள் சென்று வந்து சில்லறை வியாபாரிகள், வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்கள் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என எதிர்பார்த்த ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் இதுவரை அமைக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு குறையாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஜிஎஸ்டி இந்தியாவில் 1 ஜூலை 2017 அறிமுகம் செய்யப்பட்ட போது சொல்லப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் எந்த விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் ஜிஎஸ்டி நடைமுறையில் கொண்டு வரும்போது நிறைய லிட்டிகேஷன்ஸ். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 1 முதல் 55 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இதுவரை நடைபெற்றுள்ளது. பல்வேறு பொருட்களுக்கான விலைகள், ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸ் மாற்றப்பட்டுள்ளன. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் ஏகப்பட்ட மாற்றங்களை ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்ஃபோசிஸ் கொண்டு வந்துள்ளது. அவைகள் உடனுக்குடன் நடைமுறையில் வரும்போது அனைவரும் அதை உடனடியாக செயல்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் ஒருபுறம் ஜிஎஸ்டி அதிகாரிகள், அது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளாக இருக்கட்டும், மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளாக இருக்கட்டும், இதுவரை எந்த விதமான கருத்தரங்குகளோ அல்லது பயிற்சி பட்டறைகளோ வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு நடத்தவே இல்லை. ஆனால் எல்லாமே ஆன்லைன் வருகிறது, ஆன்லைனில் நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? ஏனென்றால் ஆன்லைனில் ஜிஎஸ்டி போர்ட்டில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தினசரி மாற்றம் என்ற பெயரில் பெரிய தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் வேலை பார்த்தவர்களுக்கு சுத்தல் விடும்போது அந்த அளவிற்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் வலைதளம் என்று மகா மோசமான சூழ்நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இந்த ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் ஜிஎஸ்டி போர்ட்டல் போன்ற ஆன்லைனில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் என தற்போது ஒரு சுற்றறிக்கை மூலம் சிபிஐசி வெளியிட்டுள்ளது. அது குறிப்பாக www.gstat.gov இதுதான் ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல். ஆன்லைன் மூலம் நீங்கள் உங்களது பிரச்சனைகளை அனுப்ப வேண்டும் என தற்போது சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் உடனடியாக அமைக்க வேண்டும் என அப்பீலேட் ட்ரிபியூனல் அனைவரும் கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டிபி.